இன்றைக்கி அடிப்படை தேவைகள்ன்றது உணவு தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றதை உண்மையிலே நடைமுறைப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி சமத்துவ விருந்தாக தான் இது எல்லாமே நடக்குது. வணக்கம். இன்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர், மக்களின் நலன் விரும்பும் மாசற்ற தலைவன் தளபதி விஜயண்ணன் நல்லாட்சியுடன் அவரோட ஆணைக்கிறங்க எங்களது அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு புஷியன் ஆனந்த் அவர் வழிகாட்டுதல்ல இன்றைக்கி மதுரை வடக்கு மாவட்ட தலைமை சார்பாக ஒரு 10 இடங்களில் வந்துட்டு சமபந்தி விருந்து நடத்துகிறோம். அதில் ஒரு சில இடத்துல சிக்கன் பிரியாணி, முட்டை அந்த மாதிரி கொடுக்குறோம். இங்கே வடை பாயாசத்தோட ஸ்வீட்டோட மக்களுக்கு எல்லாமே கொடுக்குறோம். அதாவது பட்டினி தினம் அப்படின்றது இப்போ சென்ற வருடமே இதை 234 தொகுதிகளிலுமே ஒரு மக்கள் இயக்கமாக செயல்பட்ட போதே இதை செயல்படுத்தணும். மக்கள் இயக்கத்திலிருந்து தளபதி அவர்கள் மக்களின் நலனுக்காக இன்று தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமும் அதே நிலையை தொடர சொல்லியிருக்காங்க. 234 தொகுதியில் உள்ள மக்களுக்கு அதாவது ஒருவேளை உணவு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் மக்களையும் சரி, அதே நேரத்தில் நமது சார்ந்த அடித்தட்டு மக்களுக்கும் சரி ஒரு நல்ல உணவை கொடுக்கணும். பேரளவுக்கு உணவு இல்லாமல் ஒரு நல்ல உணவை, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரீதியாகவே ஒரு நிழல் கூடை அமைச்சு, நிழல் கூடை மாதிரி அமைச்சு ஒரு டேபிள் சேர் போட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி வடை பாயசத்தோட சாப்பாடு, ஒரு சில இடத்துல சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றதை உண்மையிலே நடைமுறைப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி சமத்துவ விருந்தாக தான் இது எல்லாமே நடக்குது. இங்கே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா பொதுமக்களுமே, எல்லா தொழிலாளர்களுமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா எல்லாருமே சாப்பிட்டு தளபதிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. இது மகிழ்ச்சியாக இருக்குது. அது நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். நேற்று மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் மக்கள் சார்ந்து தான் பயணித்தோம். இன்று தமிழக வெற்றிக் கழகமாக இருக்கும்போதும் இதே மக்கள் சார்ந்து பட்டினி தினத்தை இன்னும் கொண்டாடுறோம். நாளை தமிழக மக்களின் பேராதரவோட தளபதி அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்ற பின்னரும் இதே தொண்டு தளபதியாரின் பெயரில் தொடரும் என்பதை நம்ம மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ளேன். இல்லை, பொதுவாக தளபதினாலே மக்கள் இப்போ நீங்களே அங்கே பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியுது தளபதி பொதுவாகவே மக்கள் சார்ந்து தான் செய்வார். எந்த இப்போ ஒரு எஜுகேஷன் இதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே கல்வி சார்ந்து, மக்கள் சார்ந்து, அதாவது இன்றைக்கி அடிப்படை தேவைகள்ன்றது உணவு தான். அதுக்கப்புறம் அத்தியாவசிய தேவை எனக்கு இருக்கிறது ஒரு கல்வி. இது 2 சார்ந்து தான் எங்களை பயணிக்கிறாரு. நீங்கள் நிறைய இடங்களில் தளபதியோட பேரில் பெற்றது எல்லாமே நலத்திட்ட உதவிகளாக தான் நாங்கள் பண்ணியிருப்போம். ஸோ விலையில்லா விருந்தகமாக இருக்கட்டும், ரொட்டிப்பால் திட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி மக்கள் சார்ந்து அவர்களோட அடிப்படை தேவைகள் சார்ந்து தான் நம்ம பயணிக்கிறோம். ஸோ மக்கள்கிட்ட ஆல்ரெடி எப்போயுமே அந்த இது இருக்கும் இல்லையா, தளபதினாலே நலத்திட்ட நாயகன் என்ற ஒரு பேர் இருக்குது. அது இன்னும் பல மடங்கு அது அதிகரிக்குன்றதை இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். மதுரையில் ஒரு 10 இடத்துல 5 சட்டமன்ற தொகுதிகளில் மதுரை வடக்கு, மதுரை கிழக்கு, மதுரை மத்தி, சோழவந்தான், மேலூர் எல்லா இடத்துலையுமே குறைந்தது ஒரு 500 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கு. இன்றைக்கி டோட்டலாக மதுரை வடக்கு மாவட்ட தலைமை சார்பாக தெருவோரம் வசிக்கிற மக்கள், அந்த மாதிரி பகுதியில் உள்ள மக்களுக்கு பொட்டமாக போட்டு பாக்கெட்டில் போட்டு அந்த மாதிரியும் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கு நமது தளபதியோட சார்பாக மதுரை வடக்கு மாவட்ட தலைமை சார்பாக ஒரு 2000 பேருக்கு மேலே இன்றைக்கி நாங்கள் உணவு வழங்கியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் தளபதியாரின் ஆணைக்கிணங்க பொதுச்செயலாளர் வழிகாட்டுதலை பல லட்சம் பேருக்கு உதவுற மாதிரி இன்றைக்கி இந்த நாளை நாங்கள் பட்டினி தினத்தை முன்னிட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஊரெங்கும் சந்தோஷம் விளையாடுதே, உன்னாலே அன்பெங்கும் மலை பாயுதே.